ஹலோ கோடர்ஸ், வெல்கம் பேக் டு VK64. ஸோ இந்த வீடியோவில் இருந்து நம்ம வந்து ஆங்குலர் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலரை எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு ஆங்குலர் நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ணி ப்ராஜெக்டை எப்படி க்ரோமில் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆங்குலர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து என்ன தெரியணும்னா ஆங்குலர்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ ஆங்குலர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலர் இஸ் a பவர்ஃபுல் ஓப்பன் சோர்ஸ் டைப்ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் டெவலப்டு பை கூகுள். ஸோ ஆங்குலர் பார்த்தீங்கன்னா கூகுளால் டெவலப் பண்ணப்பட்ட ஒரு டைப்ஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக HTML ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஏ டேக், அதாவது லிங்க் ஆங்கர் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் ஹெச்ரஃப் யூஸ் பண்ணுவீங்க. ஹெச்ரஃப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் வந்து ஃபுல்லாக ஒரு ரீலோட் ஆகும். ஓகேவா? ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே அந்த மொத்த யூஆர்எல்ஸ் எல்லாமே அந்த ஒரே ஃபைலுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ரியாக்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ரியாக்ட் டியூட்டோரியல்லாம் பார்த்தோம். அதுவும் கிட்டத்தட்ட சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் தான். அதுலேயும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கர் டேக் பதிலாக லிங்க் அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ இதுவும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான், அதுவும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். ஸோ இதுவும் காம்போனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சர் தான், ரியாக்டும் காம்போனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சர் தான். ஓகேவா? ஸோ இங்கேயே நம்ம காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம். ஓகே. வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி ஆங்குலரை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, npm install -g at angular/cli. ஓகேவா? ஸோ npm install -g at angular CLI இந்த கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆங்குலரை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த -g எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்குலரை உங்கள் சிஸ்டமில் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்படி குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், ஆங்குலர் வந்து பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? ஓகே. உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை அங்கே நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ npm install -g at angular/cli. ஸோ என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆங்குலர் வந்து இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். சில ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அப்டேட் கூட நடக்கலாம். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ப்ராசஸ் வந்து கோயிங் ஆன். ஓகே கோடர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ ஆங்குலர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஆங்குலர் இன்ஸ்டால் ஆயிருச்சா, உங்கள் சிஸ்டமில் ஆங்குலர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கான கமெண்ட் ng வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஆங்குலர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் கமெண்ட் ப்ராம்ப்டில் ng வெர்ஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்குலர் CLI அப்படின்ட்டு பெரிய ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்குலரை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு நியூ ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அதுக்கான கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ng நியூ ப்ராஜெக்ட் நேம். ஓகேவா? ஸோ ng நியூ, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட் என்ன நேமில் வேணுமோ அந்த நேம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் என்னோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் Windows 11 யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் Windows 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இந்த பாரில் வச்சு அங்கே வந்து சிஎம்டி அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்தில் வந்து சிஎம்டி ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ng நியூ ஆங்குலர் 1 அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும். நீங்கள் வந்து கூகுளுக்கு உங்களோட மெட்டா டேட்டாவெல்லாம் சென்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டு. ஸோ அது உங்கள் இஷ்டம், எஸ்ஆர் நோ எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் தான் கேட்கும். ஸோ சிஎஸ்எஸ், எஸ்ஏஎஸ்எஸ் இந்த மாதிரி நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நான் சிஎஸ்எஸ்ஸை என்டர் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் சர்வர் சைட் ரெண்டரிங் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக நோ இருக்கும். ஸோ என்டர் கிளிக் பண்ணோம்னா அது நோ ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த ப்ராசஸில் உங்களுக்கு வந்து டைம் வந்து இன்னும் லெஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் கூட உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இப்போ ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட சி டிஸ்கில் கிரியேட் பண்ணாதீங்க. உங்கள் டிஸ்க்லேயே எந்த டிஸ்கில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த டிஸ்கில் கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் சி டிஸ்கில் கிரியேட் பண்ணால் ஏற்கனவே அதில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். உங்கள் விண்டோஸ் ஃபைல்ஸ், ஆப் ஃபைல்ஸ் எல்லா லாக்ஸ் அங்கே தான் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டையும் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லேக்லாம் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டி டிஸ்கில் இருக்கும், இல்லை இ டிஸ்க் வேறு ஏதாவது டிஸ்க் வச்சுருந்தோம்னா அதில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்டராக இருக்கும், கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்னஸாகவும் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கோடஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் இன்ஸ்டால்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. தென் கிட் இனிஷியலைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நமக்கு வந்து கிட் வந்து டிஃபால்ட்டாக இனிஷியலைசேஷன் ஆகி வந்துடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் டைரக்ட்லி டு ஆங்குலர் 1. ஸோ தென் கோட் ஸ்பேஸ் டாட் அப்படின்னு என்டர் பண்ணோம்னா நமக்கு விஎஸ் கோடில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து விஎஸ் கோடில் நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் ப்ராஜெக்ட் உள்ள ஃபைல்ஸ்லாம் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஃபோல்டர் விஎஸ் கோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன பேக்கேஜஸ்லாம் என்பிஎம்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த பேக்கேஜஸ்லாம் நோட் மாடியூல்ஸில் தான் இருக்கும். தென் பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேவைக்கான் இருக்கும். நீங்கள் ஏதாவது இமேஜஸ் அந்த மாதிரி அசட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பப்ளிக் ஃபோல்டரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் சோர்ஸ் ஃபோல்டரில் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். தென் index.html இருக்கும், main.ts, styles.ts. ஸோ index.html வந்து நம்ம எதுக்கெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் சேஞ்ச் பண்ண எடுத்துக்கலாம். தென் மெட்டா டேட்டாலாம் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரூட்ஸ்டாப் சிடிஎன்லாம் டெய்ல்வின் சிடிஎன்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தவிர வேறு எதுவும் நம்ம வந்து index.html பெரும்பாலும் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இது போதும். ஸோ தென் styles.jsல எப்பயும் நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாம் இங்கே வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ தென் ஆப் ஃபோல்டர். ஸோ ஆப் தான் நமக்கு முக்கியமானது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா app.com.html இருக்கும். ஸோ இங்கே இருந்தால் நம்ம கோடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைலுக்கு ஒரு டிஎஸ் ஃபைல் இருக்கும். அந்த டிஎஸ் ஃபைலில் செலக்டார் அப்படின்னு இருக்கும். இந்த செலக்டார் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட index.html கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆப் ரூட் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நம்ம அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஸ்டைல்ஸ் எழுதுறதுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட டேட்டா எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ செலக்டார் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஒன்னா என்னன்னா இதுக்கு ஒரு தனிப்பட்ட காம்போனன்ட் அப்படிங்கிறத குறிக்குது. ஸோ இதில் இம்போர்ட் வந்து ரவுட்டர் இம்போர்ட் ஆயிருக்கும். தென் இதோட டெம்ப்ளேட் யூஆர்எல், இதோட HTML ஃபைல் வந்து app.com.html. இதோட ஸ்டைல் யூஆர்எல் வந்து சிஎஸ்எஸ், app.com.css. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு ஏதாவது தேவையான வேரியபிள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அந்த டிஎஸ் ஃபைல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு, சோர்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இதர ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ கிட் இக்னோர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டில் புஷ் பண்ணும்போது என்ன ஃபைல்ஸ் நமக்கு வேணாம் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக கிட் இக்னோர் ஃபைல். தென் angular.json அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த ஆப்போட கான்ஃபிகரேஷனும் angular.jsonல தான் இருக்கும். ஸோ angular.json. ஸோ நம்ம மொத்த ஆப்போட கான்ஃபிகரேஷன் இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக சில சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரிஃபிக்ஸ் ஆப்னு இருக்கும். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஆப் மைனஸ் ரூட்டுக்கு பதிலாக அந்த இதெல்லாம் நம்ம வேறு மாதிரி அந்த செலக்டர்ஸ்லாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்.json இருக்கும். ஸோ பேக்கேஜ்.jsonல நம்ம என்னென்ன பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்டுக்காக அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இங்கே டிஃபால்ட்டாக எவ்வளோ பேக்கேஜஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் readme.md. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்டேஷனுக்காக யூஸ் ஆகும். ஸோ தென் டிஎஸ் கான்ஃபிக் ஜேசான், இது வந்து டைப்ஸ்கிரிப்ட் கான்ஃபிக்காக வச்சுருக்காங்க. ஸோ வேறு அவ்வளோதான். ஸோ ஸ்பெக் இது எல்லாமே அந்த டைப்ஸ்கிரிப்டுக்காக கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஏன்னா நம்ம வந்து டைப்ஸ்கிரிப்டில் எழுத கோடு வந்து ஜாவா ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகிட்டு தான் ப்ரௌசரில் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ எப்படி நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பார்த்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல டெர்மினல் இருக்கும். ஸோ டெர்மினலில் நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைனா நீங்கள் கண்ட்ரோல் பேக் கிளிக் பண்ணாலும் உங்கள் டெர்மினல் ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல போய்ட்டு உங்கள் பாத் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆங்குலர் 1க்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு ng serve அப்படின்னு இந்த கமெண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து பெருசாக டிஸ்பிளே பண்ணி காட்டியிருந்தேன்.
சாரி. ஸோ தென் ng serve. ஸோ இந்த கமாண்ட் அல்லது npm start கொடுக்கலாம், அல்லது npm start. ஸோ இந்த ரெண்டு கமாண்டில் நீங்கள் எந்த கமாண்ட் கொடுத்தாலும் நமக்கு வந்து சர்வர் ஸ்டார்ட் ஆகும், டெவலப்மெண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம எப்பயுமே ng சர்வே கொடுப்போம். ஸோ ng serve அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி, ஸ்லோவாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் அப்படி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோமில் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? லோக்கல் ஹோஸ்ட் 4200ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ இந்த கோடை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ஆப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா app.component.html ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோடை நீங்கள் மொத்தமாக எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா மொத்தமாக எரேஸ் பண்ணிட்டேன், அங்கே காலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு டேக் கொடுக்குறேன். ஸோ h1ல vk64 அப்படின்னு நான் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா vk64 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கூட. ஸோ சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஆங்குலரை நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வெர்ஷன் செக் பண்ணோம், அதாவது ஆங்குலர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணோம். ஸோ தென் ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் நேம் கூட என்ன வச்சோம், Angular 1 அப்படின்னு வச்சோம். ஓகே. ஸோ தென் அதை எப்படி நம்ம ரன் பண்ணுறது, டெவலப்மெண்ட் சர்வர் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆங்குலர் ஜஸ்ட் கிக் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஆங்குலரில் உள்ள எல்லா கான்செப்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டை கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆங்குலர் பற்றி ஃபுல்லாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் பிளானிங்கை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஓகே டஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, subscribe for VK64. Bye bye guys.